ஹாய் கைஸ், இன்னும் ஒரு சூப்பர்பான கொரியன் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பேரு மை நீவர் கான் ஸ்லீப். ஒரு சூப்பர்பான ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸ். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பையன் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். செம்மையாக டிஸ்டர்பன்ஸ் எங்கே ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு. இந்த நேரத்தில் யாரா பியானோ வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு மல்லாக்க படுத்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அவங்களால முடியல. ஸோ எந்திரிச்சு போய் கண்ணா பின்னா திட்டுறாங்க. ஏன்னா நடுறத்தில் பியானோ வாசிப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவரும் நிறுத்தாமல் வாசிக்கிட்டே இருக்காரு. யாருன்னு தெரியல. என்கிட்டயே காம்படிஷனுக்கு வரையான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியை தூக்கி அவரோட பால்கனியில் போட்டு இவங்க ஏறி குதிச்சு போகிறாங்க அவனை திட்டுறக்காக. சப்டே கட் பண்ணி யாரா வாசிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவர் பயங்கரமான பியானோ பிளேயர். அந்த ஏரியாவிலே பயங்கர ஃபேமஸான பியானோ பிளேயர். நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு இவருக்கு இன்சோமியா வியாதிவே இருக்குது. ஸோ தூக்கமே வராது இவருக்கு. அந்த சமயத்தில் இவரோட மேனேஜர் கால் பண்ணுறாரு. தூங்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு இவரு போய் படுக்கிறாரு. படுத்தா நல்லா தூங்கிறாரு. பக்கத்தில் யாரோ படுத்துட்டு இருக்காங்க, அது கூட தெரியாமல் தூங்கிறாரு. யாரா படுத்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். இவங்க எங்கடா படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் புரியல. ஸோ அப்படியே கட் பண்ணி 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஹாலிடே அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு காரில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நாவல் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பெரிய நாவல் ரைட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருஷ கனவு. ஸோ நாவலை எழுதி இந்த பப்ளிஷர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க நம்ம ஹீரோனோட நாவலை. ஸோ ரொம்ப அப்செட்டோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசை போல. ஸோ மியூசிக் காலேஜில் போய் படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் மியூசிக்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே கட் பண்ணால் இவங்க அந்த வீட்டுக்கு வந்தாச்சு, ஆன்டி வீட்டுக்கு. இங்கே வந்து தங்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஏரியாவே பயங்கர ரிச்சான ஏரியா, பணக்கார ஏரியா. ஸோ அதை பார்த்து வாயை பழக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இந்த ஏரியாவிலாச்சும் நம்ம எழுதுகிற நாவல் வந்து ஹிட் ஆயிடணும்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு எவனோ சர்ப்ரைஸ்னு குதிக்கிறான். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் பயங்கர க்ளோஸ். 2 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா உலகத்தையே மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் அப்படி பேசிகிட்டு இருக்க. அந்த பையன் இங்கே தான் தங்கிட்டு இருக்கான். அந்த பையனோட தாத்தா பாட்டிலாம் பயங்கர ரிச்சான ஃபேமிலி. ஸோ இந்த ஏரியாவில் தான் அவங்களும் குடியிருக்காங்களா, யாரோ பக்கத்து வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பால்கனியில் நின்று கேட்க, இல்லை பக்கத்து வீட்டில் யாரும் குடியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்க்குற யாருமே வெளியே வந்ததில்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் எனக்கு பசிக்குது சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, அதுக்குற சாப்பிட்டுக்கலாம், என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற மியூசிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அவளை போய் பார்க்கறக்காக 2 பேரும் போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து கார்லேயே உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டை தெரியும். காலேஜ் பயங்கர பெருசாக இருக்குது. இந்த காலேஜில் தான் நம்ம ஹீரோயினை வந்து சேர சொன்னாங்க நம்ம அம்மா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் மியூசிக் பிடிக்கலையா, என்ன பண்ணுறது? அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற வழியில் எல்லா பக்கமும் பேனர் ஒட்டி இருக்கு. அந்த பேனரில் சிசாங்னு சொல்லிட்டு பேர் அடிப்படுது. எல்லா பக்கமும் சிசாங்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பேனர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஒன்றும் புரியல இவங்களுக்கு. கரெக்டாக இவங்க போயிட்டு இருக்க நேரத்தில் முன்னாடி நோட்டீஸ் போர்டு இருக்கா. நோட்டீஸ் போர்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒட்டுறாரு. இந்த மாதிரி சிசாங்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாரு போர்டு. அதை பார்த்துட்டு நின்று இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஒரு செகண்ட்ல எல்லா கூட்டமும் வந்துருச்சு. அங்கே வந்து அச்சோ சிசாங் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரா இந்த சிசாங் இவ்வளோ சீன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு நினச்சிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. எங்கடி இருக்கேன், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், நோட்டீஸ் போர்டு கிட்ட நின்றுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, சிதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி சிசாங் யாரு, பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க, அவனு அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, இன்னும் நார்மல் பியானிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்க. இவங்க சத்தமாக பேசிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே சிசாங்கோட ஃபேன்ஸ். ஸோ எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. என்ன பேசுன, சிசாங் போய் தப்பா பேசுனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த காலேஜ் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் இதெல்லாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவங்களுக்கு தோணுது, இவங்க ஃப்ரெண்டை தேடி தானே வந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லி விடுறாங்க. என்னோட பேர் வந்து மீன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி விடுறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் போய் ஓடி காருக்கு வந்தாச்சு. கார் எடுறா சீக்கிரம்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து என்னாச்சு உன் ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஃப்ரெண்டெல்லாம் காணாமல் போயிட்டா, சீக்கிரம் கார் எடுன்னு சொல்லிட்டு இவங்க பதறிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த பொண்ணே வந்தாச்சு. தேடி வந்த பொண்ணு, அந்த மீ பொண்ணு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவங்க பேர் யூஸ் பண்ணாங்களா அப்படியே. ஸோ அது விஷயம் தெரிஞ்சிருச்சு போல். என் பேர் எங்கேயே யூஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இல்லையே நான் எதுவும் யூஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு எப்பயுமே இதே வேலை தான் போல், ஃப்ரெண்டோட பேரை எங்கேயே யூஸ் பண்ணி மாட்டி விட்டுறது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மாட்டி விட்டு வந்துட்டாங்களா. ஸோ செமகாண்டோட ஃப்ரெண்டு நின்று இருக்க. 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்து அதுக்கு எல்லாம் சேர்ந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 பேர் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தான் இவங்கெல்லாம் ஹை ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. பீச்சுக்கெல்லாம் போய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, அப்பாடி ஹை ஸ்கூல் முடிச்சிட்டோண்டா, இனிமேல் நிம்மதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா அப்பா வரைக்கும் டைம் ஆகுமா. சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஏதோ வெள்ளையாக உருவம் தெரியுது. அதை பார்த்து பயந்துக்கிறாங்க. ஐயோ பேயா இருக்குமான்னு சொல்லிட்டு ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. தூங்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பியானோ சத்தம் ஆரம்பிக்குது. இதை ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சாங்க. ஸோ அதே திரும்பி ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி பியானோ சத்தம் கேட்குது. இவங்க போய் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏனியை தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கா. அந்த ஸ்க்ரீனில் மாட்டிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் மாட்டிக்கிட்டு டம்மால்னு கண்ணாடில் போய் இடிச்சு மயக்கம் போட்டு அந்த பெட்டில் விழுந்துடுறாங்க தெரியாமல். அந்த சமயத்தில்
கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து படுக்கிறாரு. அவருக்கும் தெரியல, நல்லா படுத்து தூங்கி அப்படியே கட் பண்ணா காலையில் விடியுது. நம்ம ஹீரோயினும் எந்திரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க, அவங்க வீடுன்னு நினச்சி. அவ்வளோ தூக்கம். ஸோ எந்திரிச்சு அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கி ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி வேறு குடிச்சிட்டு திரும்பியும் சோஃபாவில் படுத்து தூங்குறாங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா அவங்க அம்மா தான். கார்டன் நின்றுட்டு இருக்கேன், எங்கே இருக்க நீ, சீக்கிரம் வா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் ஹாலில் தான் இருக்கேன், வெளியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போனால் வெளியில் அம்மாவை காணோம். என்ன இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாய் கடைக்கு போகிறாங்க ஜூஸ் வாங்குறதுக்கு. வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வராங்க. யார் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த சைட்லேருந்து அம்மா கூப்பிட்றாங்க. அங்கங்கே போயிட்டு இருக்க, இங்கே தான் நம்ம வீடு, சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ எப்படி எனக்கு தெரியாமல் வெளியே போனேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. எனக்கே தெரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் எல்லாமே மாறி கிடக்குது. அப்போ தான் புரியுது இத்தனை நேரம் இவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரியலைஸே பண்ணாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அப்பா வராரு. அப்பா வந்து எங்கே போனேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எங்கப்பா போனீங்க, நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. சரி நைட்டு பியானோ சத்தம் எதாவது கேட்டுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவை பற்றி கேட்க, இல்லையம்மா எனக்கு எதுவும் கேட்கலையான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கு உடனே என்ன ஞானோதயம் வந்துச்சோன்னு தெரியல, அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடி போய் பார்த்தா பால்காரர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோவோட வீட்டில் பால் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. உடனே அந்த பால்காரரை பிடிச்சி, அண்ணா பக்கத்து வீட்டில் யாரோ குடியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நைஸாக கேட்குறாங்க. அந்த பால்காரர் பயங்கரமான டெரர் டைப் போல சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கெல்லாம் தெரியாது, நான் வெளியே வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இல்லை நான் எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, பக்கத்தில் யாரும் ஃபேமிலி இருக்காங்களா, பையன் இருக்கானா, பொண்ணு இருக்காங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு திரும்பி கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயாச்சு அந்த பால்காரர். சரிடா நானே கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லிட்டு இவங்க தைரியத்தை வர வச்சுட்டு டபுக்கு நடந்து போறாங்க. வீட்டில் போய் காலிங் பில் அடிக்கிறக்காக. கரெக்டாக காலிங் பில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவே கதவை திறந்துட்டாரு. 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டு போய் பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃபோனு நம்ம ஹீரோவோட கையில் இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினோட வால்பேப்பர் இருக்குது. ஸோ அந்த வால்பேப்பர் வச்சு நம்ம ஹீரோயினை மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. இது இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அது என்னோட ஃபோன் தான் சொல்கிறாங்களா, சரி வான்னு சொல்லிட்டு டபக்குன்னு உள்ள இழுத்துக்கிட்டாரு. ஹீரோயினோட அம்மா ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பா வந்து உட்காந்துட்டு, என்ன இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அதை எடுத்து உள்ளவை, நம்ம பொண்ணு வந்தால் வம்பாயிடும், நம்ம பையனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டில் ஹீரோயின் உட்கார வச்சு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த, யார் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்பனா விசாரிக்க, ஹீரோயின் ஒரு வாயும் திறக்கல. ஏன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொல்லி விடுறாங்க. ஞாபகம் இல்லையா, போலீஸை கூப்பிட்டு ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. ஐயோ போலீஸ் எல்லாம் வேணாம், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வம்பாயிடும் சொல்லிட்டு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன், எழுந்திரிச்சு அப்படியே வெளியே போயிட்டேன், இவ்வளோதான் தெரியும்னு சொல்கிறாங்களா. நீ வீட்டுக்குள்ளே எங்கேயுமே போகல, அப்படியே கொஞ்சம் மேலே வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போன பெட்லேருந்து ஹீரோனோட முடி எடுத்து காட்டுறாரு. ஹீரோனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அப்படி ராத்திரி நைட்டு பண்ணோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா லைட்டாக ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துருச்சு, நேற்று ராத்திரி நீ பியானோ வச்சுட்டு இருந்தியா, அந்த காண்டில் உன்னை திட்டலான்னு சொல்லிட்டு ஏறி குச்சு நான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா அங்கே அந்த ஏணி இன்னும் இருக்குது. இதான் விஷயமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை முறைச்சி பார்க்க, அவங்களும் பார்க்க, சரி ஓகே பார்க்கறக்கு பாவமாக இருக்க, சின்ன பொண்ணு மாதிரி வேறு இருக்க, அப்படியே ஏறி குச்சி ஓடிடு, இனிமேல் இந்த தப்பை பண்ணாதன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சுட பார்க்குறாரு. எப்படி அனுப்பிச்சுடுறாரு, அந்த ஏணி வழியாகவே ஏறி குச்சி போக சொல்கிறாரு. எப்படி போக முடியும், இவங்க வந்து நான் ஃப்ரெண்ட் டோர் வழியாக தான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களா. அந்த சமயத்தில் பெட்ரூம் கதவை யாரை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் திறக்க போக இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாச்சு. ஹீரோ வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆண்டி தான். யாரோ வந்திருக்காங்களா, பேசுகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கேட்க, ஆமாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இழுத்து காட்டுறாரு. ஆண்டிக்கு சாக்காயிடுச்சு, என்னடா இது பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. அச்சோ மாட்டி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு பாய் ஆண்டி எனக்கு வீட்டில் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடியே போயாச்சு. வீட்டுக்கு போய் பதற எதுவும் சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, வெளியே வரையா காலேஜில் இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்ப அந்த சைடில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, சிசாங் வந்து பேஸ்கெட் பால் மேட்ச் விளையாட போறாராமா ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ அதனால ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டும் அங்கே வந்தாச்சு. ஹீரோயின் இதில் யார் சிசாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, யார் அழகா இருக்காங்களோ அவங்க தான் சிசாங்கன்னு சொல்லிடுறாங்களா. இவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பையன் நல்லா இருக்கான், இவங்க தான் சிசாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே அசியம் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் ரொம்ப போரிங்காக போகுதா, என்னடி இது மேட்ச் ரொம்ப போரிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்க, சிசாங்க்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சுத்தமாக விளையாட வராது அப்படின்னு சொல்கிறாங்களா. அடிப்பாவீங்களான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் சிசாங் யாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெளிவாக சொல்கிறாங்க. 7 நம்பர் போட்டிருக்க பாரு, அதான் சிசாங்கன்னு சொல்கிறாங்களா. அப்படியே பார்த்து நம்ம ஹீரோ இவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அச்சோ இவனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த மேட்சை முடிஞ்சிருச்சு, எல்லாருமே சிசாங் பக்கத்தில் போயாச்சு. நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கே நின்று பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வர அவர் பாட்டு கிராஸ் ஆகி போயாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் காலேஜுக்கு வராதது காரணமே அவர் இத்தனை நாள் தூங்கலை. ஸோ காலேஜுக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் காலேஜுக்கு வரல. இன்னைக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன அதிசயமாக காலேஜ் வந்திருக்க, நேற்று ராத்திரி தூங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு மேட்டரை சொல்லி விடுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பக்கத்தில் வந்து படுத்தா நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஆடப்பாவின்னு சொல்லிட்டு அவர் சாக்காக, இன்னைக்கு அவளை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன், இன்னைக்கு தூங்க வச்சு பார்க்க போகிறேன், இன்னைக்கு நான் தூங்கிட்டேன்னா அவகிட்ட மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு நீ இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துரு, உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரா. ஃப்ரெண்டுக்கு சாக்காயிடுச்சு, ஆடப்பாவி நான் தான் கிடச்சேனான்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படியே கட் பண்ண ஒரு பியானோ கிளாஸில் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் மார்வெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்க்கறக்காக வந்திருக்காங்க. இங்கேயும் நம்ம ஹீரோயின் வந்து நாவல் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்டி அதை உள்ள வெடின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவே உள்ளே வந்துட்டாரு. வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, சூப்பராக எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாங்கை வாசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல மியூசிக் கிளாஸ் போயிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க, ஃப்ரெண்டு கோத்துடுறாங்க. இவங்களும் போய் அப்படியே மெல்லமாக வாசிக்க சூப்பராக வாசிக்கிறாங்க. வாசி முடிச்சதுக்கப்புறம் இது நான் சொன்ன சாங் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ பல்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மாஸ்கை டபக்குன்னு கழட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சிருச்சு. ஏய் நீங்க இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க 2 பேருமே. நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து மாட்டிக்கிட்டாச்சு. அந்த பையன் இருக்கான்ல அவனும் மாட்டிக்கிட்டாச்சு. அந்த காலேஜோட சீனியர் யாரோ பிடிச்சி இவங்கள திட்டிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தில் வேற கிளாஸ்ல போய் உட்காந்தீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படினாம திட்டிட்டு இருக்க. அந்த வழியில நம்ம சிசாங் வந்து கிராஸ் ஆகி போறானா. நம்ம சீனியர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போய் கார்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயா. சரின்னு சொல்லிட்டு அவர் பேச்சுக்கிட்டே ஒரு மன்னிச்சு விட்டாரு. சரி கிளம்புங்க, இனிமேல் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம ஹீரோயின் வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காதில் எதுவுமே விழல, ஏன்னா இயர்ஃபோன் போட்டிருக்காங்க. செம பல்பா போச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம நின்றுருக்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ போய் நிற்க. அங்கே கரெக்டாக பஸ் வந்துடுச்சு. ஹீரோவும் ஏறியாச்சு. இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோவை பார்த்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ அப்படியே பஸ் விட்டு இறங்கி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக நின்று சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. எப்போ அப்படியே கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கே சாக்காயிடுச்சு. ஹபாடி எப்படா பதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் ஹீரோ வந்து சாப்பிட்டு இருக்காரு. ஆண்டி பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு துணையாக நான் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு பயப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அச்சோ அதுவெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்க. ஒன்றும் பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு வந்து தங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ அப்படியே விஷயம், சரி சரி நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூங்காமல் நம்ம ஹீரோவே நினச்சி மல்லாக்க படிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அழகா தான் இருக்கான், கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஐடியா தோணுது. இவங்க நாவல் எழுதிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதில் மெயின் கேரக்டரா நம்ம ஹீரோவை போட்டலாம்னு சொல்லிட்டு ஐடியா தோணுது. ஸோ எடுத்து எழுதலாம்னு சொல்லிட்டு போகும்போது நோட்டை காணும். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டினா அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் படுத்தும் நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் வரல. டே எனக்கு தூக்கம் வரல, தூங்கலன்னு எதிர்த்து கெஸ்ட் ரூமில் போய் படுத்துக்கோ உனக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இவர் இத்தனை நேரம் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, எப்படா சொல்லுவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டபன்னு அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே கட் பண்ண காலையில் விடிஞ்சிருச்சு. ஹீரோயினுக்கு நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி, இன்னொரு நோட் புக் வந்து சிசாங் கிட்ட இருக்காமா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. எது சிசாங் கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, சரி போய் கேட்டு தான் ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே போய் காலிம்பில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வழக்கம் போல் நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டான சமயத்தில் வந்துட்ட, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு டாபக்குன்னு பிடிச்சி உள்ள எழுதுக்கிட்டாரு. நம்ம ஹீரோயினை பக்கத்தில் தூங்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னென்னமோ பிளான் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கையில் ஒரு காஸ்ட்லியான கிளாஸ் வச்சிருக்காரு, அதை போட்டு டம்மாலும் உடைக்கிறாரு. என்னமோ பிளான் பண்ணிட்டாரு. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வேறு அந்த நாவல் புக்கை தேடிட்டு வராங்க. இந்த மாதிரி நான் ஒரு நாவல் புக் வச்சிருந்தேன், அது தொலைஞ்சு போச்சு, உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்ல, ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கிளாஸ் மேட்டர் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கிளாஸு ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸு, இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இது கையாலேயே செஞ்சது, நேற்று வரைக்கும் இந்த கிளாஸ் நல்லா தான் இருந்துச்சு, நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த கிளாஸ் உடஞ்சிருச்சு, ஸோ நீ தான் உடச்சிருப்ப, மரியாதையாக காசை கொடுன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுவும் ரொம்ப ஹையான ரேட்டாக கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அச்சோ என்கிட்ட இல்லை, நான் மன்னிச்சு விட்டுன்னு சொல்லும்போது, சரி உனக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், ஒன்று அந்த காசை கொடு, இல்லைனா ஒரு நைட்டு என் கூட படுத்து தூங்குன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு சாக்காயிடுச்சு. அச்சோ நான் அந்த காசையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கொடுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன காசு தான் சேர்ந்துருக்கு, அதெல்லாம் பத்தாது. ஸோ இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த பையன் கொஞ்சம் பணக்காரன் இல்லை. ஸோ அந்த பையன் கிட்ட போய் காசு கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பையனை வீட்டு துரத்தி விட்டாங்களாமா. அவனோட கார்டு எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டில், ஏதோ ஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில். ஸோ இவனே காசு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கே வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வேற காரில் வந்து இறங்குறாரு. ஏதோ பூக்கடைக்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அது வேற ஏதோ பையன் சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு பூக்கடைக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்காரு. டபுன்னு உள்ள ஓடுறாங்க. எதிர்ச்சியாக அப்படியே பார்க்குற மாதிரி உள்ள போகிறாங்க. அப்படியே பூ வாங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவே பார்த்துட்டாரு. என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, பூ வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே என்ன பூ வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, லேவெண்டர் பூ, எங்கள் ஃபேமிலிக்கு லேவெண்டர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ லேவெண்டர் பூவா, அந்த லேவெண்டர் பூவை எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் கிட்ட கேட்க, ஓ நீ ரொம்ப நல்லவனா இருக்க, எனக்காகவா பேக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்காக யார் வாங்கி கொடுத்தா, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. சும்மா வேணும்னு
நைஸ் படித்து பேசி அந்த காசு மேட்டரை ஆஃப் பண்ணி வைக்கிறக்காக. ஆனாலும் நம்ம ஹீரோ கேட்பாரா? அவர் திரும்பி காசு கேட்டு தான் இருக்காரு. அப்படி பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்காரா? நம்ம ஹீரோவை திரும்பி நைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன் பஸ்லலாம் போகிற, டாக்ஸியில் போகலாம், நான் உனக்கு பே பண்ணேன்னு சொல்லிட்டு நைஸாக பேசுகிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பயும் சொல்கிறாரு. கேட்காம வலுக்க டைமாக டாக்ஸிக்குள்ளே இழுத்து போட்டாச்சு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு இடத்த சொல்கிறாரு. அவங்களும் போயிட்டே இருக்காங்க. டாக்ஸிக்காரங்க ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. 1 hour ஆயிடுச்சு. பில்லு வேறு எகிரிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் தெரியுது ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நினச்சிட்டாங்க அவர் வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துக்கு வந்து இறங்கியாச்சு. பில்லு பயங்கரமாக போயிடுச்சு. செம கடுப்போடு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பீச் ஓரத்தில் ஹீரோயின் செம கடுப்போடு இருக்கும்போது திரும்பி ஒரு கடுப்பு வருது. ஒரு பூ பாட்டி வந்து பூ வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேர் கப்பிள்ஸாக இருக்கீங்க, பூ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஓ வாங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பே பண்ண சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஹீரோனுக்கு செம கடுப்பாகுது. இவன்டா ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, எனக்கெல்லாம் காசே இல்லை, நானே ஆன்ட்டி வீட்டுக்கு தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன், நாங்களாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சரி நான் மன்னிச்சு விட்டுரு, அந்த காசெல்லாம் கேட்காத அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோ ஒரே வார்த்தையில் சரி ஓகே அந்த காசை கொடுத்துட்டு நீ ஊருக்கு போய்க்கோன்னு சொல்லிட்டு டப்புன்னு திரும்பி சொல்கிறாரு. என்ன பேசினாலும் அவர் மயங்க மாட்டீங்க. சரி ஓகே உங்ககிட்ட தான் காசு இல்லைல்ல, வா என் கூட வந்து ஒரு நைட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் நீ நினைக்கிற மாதிரில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. சரி ஓகே தூங்குறது தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ண சாயங்காலம் ஆயிடுச்சு. நடந்து பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. நம்ம ஹீரோயின் வந்தே போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோ சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் இவர் பாட்டுக்கு உட்காந்து டேபிளை துடைச்சிக்கிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சு. ஹே டேபிளெல்லாம் துடைக்காத, வா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்படியே வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்க வேற நம்ம ஹீரோவை குறுக்குறுன்னு பார்க்குறாங்களா. நம்ம ஹீரோ தான் பயங்கர பாப்புலர் ஆச்சு. ஸோ நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணோட பார்த்துட்டா அது பயங்கர பிரச்சனை ஆகிடும். ஸோ எதுக்கு இது பயங்கர பப்ளிக் ஆயிரும் சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த கடைக்கார ஆண்டி வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூப்பிட இவங்க தெரிச்சடிச்சு ஓடி போய் கால் டாக்ஸிக்குள்ளே ஏறியாச்சு. நம்ம ஹீரோவோட சாப்பாடு அங்கேயே விட்டு வந்தாச்சு, பூவியும் விட்டுட்டு வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது டாக்ஸியில் வேறு ஏதோ எஃப்எம் ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம சிசாங்க பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ டாக்ஸி டிரைவருக்கும் தெரியுமேன்னு சொல்லிட்டு நம்ம சிசாங்க மேலே ஒரு கேப்பை போட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் தெரியாத மாதிரி பண்ணுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் முழிக்கிறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் சொல்லிட்டு. ஸோ நம்ம சிசாங் வந்து நல்லா தூங்கிட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்கல்ல. ஸோ நல்லா தூங்கிட்டாரு. எழுப்புறாங்க நம்ம ஹீரோயின் இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எந்திரிச்சதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு நான் தூங்கிட்டேன், இதேமாரி நாளைக்கு நைட்டு என் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. இவனை போய் தூங்க சொன்னானே, இப்படி டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோனுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூக்கமே இல்லை. எப்படா இவனை சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாங்க. ஸோ அப்படியே காலையில் விடிது நம்ம ஹீரோ வீட்டில் காட்டினா ஹீரோ பாட்டுக்கு வினோதமாக நடந்துகிட்டு இருக்காரு. வீட்டில் வேலை செய்கிற ஆண்டி வேறு இருக்காங்கல்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவனை வினோதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டி ஏதோ கொப்பு போடுறதுக்காக வெளியே போகும்போது அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நாளைக்கு வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன வினோதமாக பேசிட்டு இருக்க, நைட் இன்னும் நான் டின்னரே செய்யல, எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லை ஒன்றும் இல்லை நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு ரெடியெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்தாச்சு. சரி ஓகே அப்படியே படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு படுத்து தூங்க போறாரு. நம்ம ஹீரோயின் ஏதோ இங்கே செட்டில் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மேக்கப் ஐட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு. இவர் ஷாக்கிங்காக பார்க்குறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெட்ஷீட்டை விரிச்சு கீழே படுக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கேட்க, நான் கீழே படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. கீழையா, மரியாதையே மேலே வந்து படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு மேலே படுத்து தூங்குறாங்க. ஸோ அப்படியே காலையில் விடியுது. நம்ம ஹீரோ குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்து. டபக்குன்னு இருந்துச்சு, பயந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, டைம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால ஒன்றும் இல்லை 10 மணி ஆக போகுதுன்னு சொல்கிறாங்களா. அச்சோ உங்கள் ஆண்டி வேறு வந்துடுவாங்களே, வேலை செய்கிற ஆண்டி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை பயப்படாத, ஆண்டியை 12 மணிக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், வீட்டில் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எப்போ வேணா என் ரூமுக்கு வந்து படுத்து தூங்கலாம், உன்னோட இஷ்டம், நீ இங்கே இருக்கிற வரைக்கும் என் கூட படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போதான் உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு வியாதி இருக்கு, இன்சோமியா வியாதி, அதனால தான் நான் லைட்டான தூங்கவே மாட்டேன், பியானோ வச்சுட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து படுத்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன், என்ன மாயன்னு சொல்லிட்டு எனக்கே புரிய மாட்டேங்குது, ஸோ உன் பக்கத்தில் படுத்தா நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையை சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோயின் ஏறி குதிச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட், பாரா இவனுக்கு இன்சோமியா வியாதி வேறு இருக்கா, அதுவும் நான் பக்கத்தில் பிறந்தா தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஷாக்கிங், ஒரே சந்தோஷம். அப்படியே போறாங்க. வீட்டுக்கு போனா முன்னாடி அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
எங்கடி போயிட்டு வர காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை எக்ஸசைஸ் பண்ண போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்ஐ ஓடியே போயிட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இங்கே ஹீரோ வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு அதாவது மேனேஜர் வந்திருக்காரு. ஏதோ புக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த புக்கு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. யாரோட புக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தேடி வந்தாங்கல்ல அந்த நாவல் புக்கு தான். ஸோ அதை பார்த்து இந்த புக்கா நான் படிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கிட்டு இவர் பாட்டுக்கு மேலே போகிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடில் நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வேற நம்ம அப்பா வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு ஏதோ சோசியல் மீடியாவில் போல. ஸோ இவங்க பாட்டு கடுப்போட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட புக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு. அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எதர்ச்சியா. ஸோ அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த புக்கில் உன்னை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வேணுன்னே தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கூட கிளாஸ் மாதிரி வந்து உட்காந்தா. ஸோ அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணையெல்லாம் இனிமேல் கூப்பிட்டு படுக்க வைக்காத தூங்க வைக்காதவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை துரத்தி விடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சிஸ்டர் எல்லாருமே கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி கேக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பையன் வரான். அவன் வந்து ஏதோ விளாண்டுருக்கான். டபக்குன்னு தெரியாமல் ஹீரோயின் அந்த கேக் மேலேயே தட்டி விடுறான். ஹீரோயின் மூஞ்சி ஃபுல்லு கேக்கு செம கடுப்பாயிட்டு அந்த பையன் கூட போய் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு ரோடு வரைக்கும் வந்தாச்சு. இந்த சைடில் நம்ம அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் யாரையோ மீட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சேரிட்டி விஷயமா மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் வந்து திட்டுறாரு. இங்கே வந்து சண்டை போட்டிருக்கீங்க. இந்த ஏரியா எவ்வளோ பணக்கார ஏரியான்னு தெரியுமா? சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டிருக்கீங்க. பக்கத்தில் பார்க் இருக்குது போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்ச்சோட அந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேர் நடுவில் சண்டை வந்துருச்சு. ஹீரோ வந்து பிரிச்சுடுறாரு. சீக்கிரவா டைம் ஆயிடுச்சு குழந்தைங்க கூடலாம் சண்டை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ண அந்த சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்திருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காரா. அவள் சேரிட்டி ஆர்கனைசர் போல். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேறு நம்ம ஹீரோவை பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அதே இடத்துக்கு இவங்க உட்காந்துருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. கேக் செஞ்சாங்கல்ல. எதுக்கு செஞ்சாங்க? நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்கால. ஸோ அந்த பொண்ணோட லவ்வருக்கு பர்த்டே போல். ஸோ ப்ரெசென்ட் கொடுக்கறக்காக அந்த கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் உள்ள உட்கார வச்சுட்டு இரு நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ள போறா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோ இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பையன் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இதுதானே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நோட் பண்ணிடுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒட்டு கேட்டுறாங்க. அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் கழட்டி விட்டுறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க போய் திட்டுறாங்க. யாரு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கழட்டி விடுறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிடிச்சி கண்ணாப்பினா திட்டுறாங்க. ஏன் இப்படி அவளை ஏமாத்துற? எதுக்கு இப்படி பண்ற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினா திட்ட. நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கானா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் சண்டை போட்டுருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. யார் அந்த பையன் சொல்லிட்டு இவரு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை. அந்த பையன் வேற சொல்றான் ஏற்கனவே உன் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவள் தான் சும்மா வந்துட்டு இருந்தா. சரி ஓகே துணையாக இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவளெல்லாம் வச்சிருக்கேன். அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. பின்னாடி அந்த பொண்ணு வந்தாச்சு. அந்த பொண்ணு ரொம்ப கடுப்போட சோகமாக நின்று இருக்கும்போது அந்த பையன் பாட்டுக்கு போயாச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையனை கண்ணாப்பன்னு திட்டி விட்டு என்னடி அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் தெரிஞ்சு நீ எதுக்கு அவன் கூட பழகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி அந்த ஃப்ரெண்டை திட்ட. அந்த ஃப்ரெண்டு கோவம் வந்து எதுக்கு அவனை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து என்னடி ஆச்சு இப்படி செல்ஃபிஷாக பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்ட. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்து ஃப்ரெண்டு வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக அப்படியே பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோவும் வீட்டுக்குள்ளே போயாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி. ஸோ வந்து வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க கேக்க சாப்பிட்டு. அப்போ அந்த ஏரியாவோட ஆர்கனைசரோ யாரோ. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு யாரா அந்த பொண்ணு புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு. எதுக்குமா வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இல்லை இது என்னோட வீடு தான் அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் முடியாது வெளியேவான்னு சொல்லிட்டு இவர் இழுத்துட்டு போக பார்க்குறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கனால இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்து ஹீரோயின் இழுத்துட்டு போக பார்க்குறான். கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சில் ஆகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்ககிட்டயே பேசலான்னு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட? உன்னோட புக்கு என்கிட்ட தான் இருக்குது நாளைக்கு அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஒரே ஒரு டீல் இருக்குது அதே டீல் தான் நீ என் கூட தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி அடம் பிடிக்கிறாரு. ஏன்டா இப்படி படுத்துற? என்ன 2 நாள் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை 2 மாதத்துக்கு நீ தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது 2 மாதமும் தூங்குறக்கு வரணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 மாதம்னா டெய்லி இல்லை அப்பப்போ எனக்கு தோணும் போது நான் சொல்கிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படி இல்லைனா உன் புக்கு கிடைக்காதுமா
அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு செம காண்டாயிடுச்சு. அதுக்கு இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அவர் ரூமுக்கு போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு நிஜமாவே இன்சோமியா வியாதி இருக்கா, இதெல்லாம் இருக்கா, என்னால் நம்ப முடியல, அதே என் பக்கத்தில் படுத்தா மட்டும் எனக்கு தூக்கம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ பக்கத்தில் படுத்தா எனக்கு தூக்கம் வருது, ஸோ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம ஹீரோயினையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு நைட் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் காலையில் விடியுது. அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக இருக்கா, என்னாச்சுன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா புலம்பிட்டு இருக்க. அப்போ தான் அப்பாவுக்கே டவுட் வருது, இந்த மாதிரி லவ் விஷயமா எதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, எது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உடனே ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பேசுவாங்க, எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா போனதுக்கப்புறம் அப்பா கேட்குறாரு, ஏம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது உங்ககிட்ட சொல்லிட்டு இவங்களும் சொல்லியாச்சு. ஸோ அப்பாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, என்னடா இந்த பொண்ணு சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த பையன் இருக்கான்ல, ஸோ அந்த பையன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு சோகமாக இருக்கா, வந்து ஹாப்பி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அங்கிள் சொன்னதுக்கப்புறமே இந்த பையனும் அந்த டெடி பேர் மாதிரி வேஷமெல்லாம் போட்டு வந்து நம்ம ஹீரோயினை ஹாப்பி படுத்துறான். அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டு ஜாலியாக விளாண்டதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சண்டே ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஓ அப்படியா, சரி சில்லா விட, எல்லாம் சரியாக போயிடும், இதை கவலையை மறக்கிறதுக்காக உனக்கு பிடிச்சதை பண்ணு, நீ தான் நாவல் எழுதுவியே, நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எழுத ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரை பற்றி எழுதுவாங்க, நம்ம ஹீரோ பற்றி தான் எழுத போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட நடவடிக்கை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஆன்ட்டியை முதற்கொண்டு அனலைஸ் பண்ணுறாங்க. வேணே காலிங் பெல் அடித்து அந்த ஆன்ட்டி இரிட்டேட் பண்ணி அந்த ஆன்ட்டி என்ன மாதிரி கேரக்டர்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ஹீரோவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் என்னென்னலாம் டெய்ரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எழுதி, ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவோட கேரக்டரிசம் எல்லாத்தையுமே. ஸோ எல்லாத்தையுமே புக்கில் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு அப்படி மறைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நைட்டு நீ தூங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பேக்கெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி ஏறி குதிச்சு போகிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பியானோ வச்சுட்டு இருக்காரு. என்ன சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அப்படி நின்றுருக்காங்க. டக்குன்னு ஏதோ ஃபோன் கால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனால் நம்ம ஹீரோவோட அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் சும்மா நிற்காம பியானோவை பிடிச்சி அமுக்கிட்டே இருக்காங்களா. ஸோ சத்தம் கேட்டுருச்சு. நம்ம ஹீரோ வந்து ஹே கம்முன்னு சொல்லிட்டு கத்த, யார் அது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது, ஆன்ட்டியாக இருக்காது, என்ன கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டாரு. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தூங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோ பியானோ வச்சுட்டு இருக்காரு. ஏதோ கால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பேசினா ஹீரோவோட அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த சைட்ல ஹீரோயின் சும்மா இருக்காம பியானோ வச்சுட்டு இருக்காங்களா, சத்தம் கேட்டுருச்சு ஃபோனில். யார் அது இந்த நேரத்துக்கு உங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, ஒன்றுமில்லப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லி விடுறாரு. அவரு சில்லா எடுத்தாச்சு. ஸோ 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு தூக்கம் வரல. ஸோ கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சோமியா வியாதி உனக்கு எப்படி வந்துச்சு, என் பக்கத்தில் படுத்தா உனக்கு எப்படி தூக்கம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. ஹீரோவால் பொறுக்க முடியல. எப்பா என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வி பதிலெல்லாம் சொல்லி விட்டு காலையில் விடிஞ்சிருச்சு. நல்லா தூங்கியாச்சு. நம்ம ஹீரோயின் வந்து தள்ளாடிட்டே கீழே நடந்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோக்காக ஃபுட்டு சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டை வந்து திட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சைடில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வெளியே வந்து பார்த்தா ஹீரோயினோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கோம், நாங்கள் புதுசாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆன்ட்டி உள்ளே வந்து பார்த்தா செஞ்சு வச்ச சாப்பாடை காணோம். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு ஓடியே போயாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த ஏமாத்தின பையன் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கடுப்பாயிடுச்சு. போய் கண்ணா அப்பனான்னு திட்டி விட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு அவங்களையும் பிரிச்சு விட்டு இந்த பொண்ணு ஜாலி நடந்துட்டு இருக்கா. இப்போதே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா ஃப்ரெண்டு கிட்ட வேற சண்டை போட்டோமேன்னு சொல்லிட்டு, இவனுக்காகலாம் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டோமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம மிதுவாக்கு ஃபோன் பண்ண எடுத்தா நம்ம மிதுவாவே எக்கச்சக்கமான மெசேஜை போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணல. ஸோ சரி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா. இவன் மெசேஜ் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமே ஒரே குசி ஆயிடுச்சு. அப்பாடி மெசேஜ் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி நைட்டு போய் நம்ம ஹீரோ வீட்டில் தங்கணுமே. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூமையே நம்ம ஹீரோயின் ரூம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவே பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஆன்ட்டி கிட்ட க்ளீன் பண்ணுற ஆன்ட்டி இருக்காங்களே, ஸோ அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா மேலே போனால் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஆன்ட்டி. ஏன்னா ரூமே மாறிடுச்சு.
ஸோ அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாருமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி எங்கே போகிறீங்க, வெக்கேஷன் போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமாம்மா வெக்கேஷன் தான் போகிறோம், கிளம்புன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. எது வெக்கேஷனா, வெக்கேஷன் போயிட்டா நம்ம ஹீரோ வீட்டில் தங்க முடியாதே, என்ன பண்ணுறது, தங்காமல் இருந்தால் அவர் புக்கு கொடுக்க மாட்டார், ஸோ தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ராமா பண்ணுறாங்க. எனக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு இவங்க ட்ராமா பண்ணுறாங்க. உடனே ஃப்ரெண்டு வந்து அச்சோ வயிறு வலியா, நான் உங்க கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு கூட இருக்காரு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வேறு சமாளிச்சாகணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே டிவி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை டிவி பார்க்க கூட்டிகிட்டு போய் நல்லா குடிக்கிறக்கு ஊற்றி கொடுத்து அந்த ஃப்ரெண்டை நல்லா தூங்க வச்சாச்சு. அவரும் நல்லா தூங்கிட்டாரு. ஸோ இவங்க வந்து அப்படி ஏனியை போட்டு ஏறி குதிச்சு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயாச்சு. இங்கே போய் ஏதோ புக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. யார் நம்ம ஹீரோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு போய் கதவை திறந்தா நம்ம ஹீரோ வீட்டில் வேலை செய்கிற அந்த ஆன்ட்டி 2 பேரும் பார்த்து பேன்னு கத்திக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி உட்கார வச்சு நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறாங்க. யார் நீ, எதுக்கு வந்திருக்க, எதுக்கு சிசாங்கோட வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பனான்னு கேள்வி கேட்டு கண்ணாப்பனான்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அழுகையே வந்திருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி விடுறாங்க. அந்த பொய்லையும் மாட்டிக்கிறாங்க. இவங்க இப்படி பயங்கரமாக சண்டை போட்டிருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறார் கூலாக. இந்த மாதிரி அவள் என்னோட கெஸ்ட்டு தான், நீ மேலே போ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேலே ரூமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆண்டிக்கு செம கடுப்பாயிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஆண்டி சில்லா விடுங்க, அது என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. எதுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டிக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஸோ மேலே படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை வேற சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அந்த ஆண்டி தான் என்னை பார்த்துக்கிறாங்க, ஸோ அந்த அக்கறையில் உன்னை எதாவது திட்டிருக்கலாம், ஸோ அதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தூக்கம் வரல 2 பேருக்குமே. ஸோ அப்படியே வெளியில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே திருட்டுத்தனமாக கீழே இறங்கி அப்படியே ஜாலியாக வெளியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஏதோ பேசி ஆகணுமே. ஸோ ஹீரோயினே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமில்ல ஒர்க் இருந்துச்சு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், பியானோ ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாரு. ஸோ கிளைமேட் பயங்கர சில்லாக இருக்கா. ஸோ 2 பேருமே திரும்பியும் ரூமுக்கு போய் தூங்கியாச்சு. ஸோ அப்படியே காலையில் விடிஞ்சிருச்சு. அசிஸ்டன்ட் வந்து பதற ஓடி வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா ஆன்ட்டி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க போல. ஸோ மேலே வந்து யார் அந்த பொண்ணு கூட தங்கிட்டு இருந்தேயாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாளிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஓவராக பேசிட்டு இருக்கனால நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேருக்கு நடுவில் சண்டையாயிடுது. ஸோ அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. என்னையும் அவாய்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, ஒன்றுமில்லடா அந்த மிதுவா பொண்ணு தான், அந்த நாவல் ரைட்டர் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விடுறாரு. இந்த மாதிரி எனக்கு அவள் பக்கத்தில் படுத்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி விடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணா கிடைச்சா, அந்த பொண்ணு வேணும்னே உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி தப்பா அந்த அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காசுக்காக தான் அந்த பொண்ணு பின்னாடி வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஏதோ மறந்து வச்சுட்டாங்க போல. ஸோ திரும்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஏறி குதிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே விட்டு கேட்டாங்க. ரொம்பவே சோகமாக உள்ள வராங்க. 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. போதும் நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு என் புக்கை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷனோட கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரில. ஸோ எடுத்து புக்கை கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே வெளியே வராங்க. ஆப்போசிட்ல நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அழுகு வந்துருச்சு. ஸோ 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னே சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இன்னும் விஷயம் சொல்லலை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மியூசிக் ஸ்கூலுக்கு போகலாமல் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போகிறாங்க. ஸோ அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு தேடிட்டு, அதாவது அந்த பொண்ணை தேடிட்டு, அந்த பொண்ணு காணவே காணோம், எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி 2-3 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோயினை வம்பிழுக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் 2 பேருக்கு நடுவில் சண்டை ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்களே கோவமே. ஸோ அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே சோகமாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. டபக்குன்னு ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து டபக்குன்னு ஓடுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்தாச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு நீ அடுராத்திரி ஆயிடுச்சு நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோ நிறுத்தி எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வர, இனிமேல் குடிக்காதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் குடிச்சா என்ன, குடிக்காட்டி உனக்கு என்ன, நமக்குள்ளே இருக்கிற டீலிங் முடிஞ்சு போச்சு, என்ன விடுன்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கிறாரு. கையில் அடிபட்டிருக்கு ஹீரோவோட கையில். என்ன கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நம்ம 2 பேருக்குள்ளே தான் டீலிங் முடிஞ்சு போச்சு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வச்சுக்கிட்டு போயாச்சு. ஸோ மேலே போனால் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோ கூட படுத்து பழகிடுச்சு போல. இந்த சைடில் நம்ம ஹீரோக்கு தூக்கம் வராமல் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே தூக்கம் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காலையில் விடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் எப்படி அடிபடுச்சுன்னா, நம்ம ஹீரோயின் காலேஜ் போகும்போது 4-5 பொண்ணுங்க வம்பிழுத்தாங்கல்ல. ஸோ அதில் ஒரு பையன் இருந்திருக்கான். ஸோ அந்த பையனை பிடிச்சி நம்ம ஹீரோ அடிச்சு போட்டார். ஸோ அதனால கையில் அடிபட்டிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட் வந்து கண்ணா அப்படின்னு திட்டாரு. எதுக்கு அந்த பொண்ணுக்காக ஒரு பையனை போய் அடிச்சுட்டு வந்திருக்க, உன் கை உடஞ்சிருச்சுன்னா நீ பியானோ காம்படிஷனில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை வந்து அசிஸ்டண்ட்டை திட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோ. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பேச
முடியலையான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சமயத்தில் அசிஸ்டண்ட்டு இங்கே வராரு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு. இந்த மாதிரி உன்னால் சிசாங் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருந்து தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கான். ஸோ மரியாதையாக வீடு காலி பண்ணி பக்கத்து ஏரியாவுக்கு போயிடு, அதுக்கான எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது கிளம்புன்னு சொல்லிட்டு இவங்களும் மிரட்டி விடுறாங்க. ஸோ அப்படியா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் வெறுக்குன்னு எந்திரிச்சு போகிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்தடுத்த நாள் இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எது பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறது, கரண்ட் டப்புன்னு கட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான தொல்லைங்க வேறு வந்துட்டுருக்கு. இதெல்லாமே அசிஸ்டன்ட் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ண முடியும், சரி ஓகே பகச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா ஏதோ கேக் செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடு, அவங்கள நைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துட்றாங்க. தலைவிதியன்னு சொல்லிட்டு இவங்களும் தூக்கிட்டு போகிறாங்க கேக்கை. கரெக்டாக அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு வந்தாச்சு. என்னடி கேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கேக்கை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்காம இவங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லா பிரச்சனையும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டு எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு புதுசாக க்ரஷ் வந்திருக்கு போல. ஸோ அவனை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே ஜன்னல் வழியாக வெளியே போயிட்டாங்க. அப்போ ஹீரோயின் சாக்காயாச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் சிசாங் வந்து நின்றுருக்காரு. இந்த பொண்ணு பார்த்தாச்சு, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும்ல அவங்க ஸ்கூல் டீச்சர் தானே, இங்கே தான் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு சிசாங்கோட அட்ரஸ் யாருக்குமே தெரியாது. இந்த பொண்ணு பார்த்ததுனால இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வம்பாயிடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உடனே இழுத்துட்டு போகிறாங்க. வா வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பயங்கரமாக ஹைப்பாகி கத்திக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, பக்கத்தில் இருக்கிறது சிசாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் வீடு கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டை. ஸோ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் எங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வராரு, வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு பேசினதுக்கு சாரி, நீ வீடெல்லாம் காலி பண்ண தேவையில்லை, உன்னாலெல்லாம் சிசாங்கு எந்த பிரச்சனையும் சந்திக்கல, நான் தெரியாமல் பேசிட்டேன். அவனுக்கு பக்கத்து வீட்டில் சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அதாவது உன் வீட்டில் ஃபஸ்ட் இருந்தவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால சிசாங் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு நீ வந்ததுனால அந்த பயம் மறந்து அவன் சரியாக இருக்கலாம். ஸோ உன்னாலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அந்த வீட்லேயே இரு. ஏன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, அவங்க இறந்து போன ரத்த கரைகள் கூட அவன் செவுத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயமுடுத்தி விடுறாரு நம்ம ஹீரோயினை. இவங்களுக்கு தெரியும்ல கட்டுக்கதான்னு சொல்லிட்டு இவங்க நாளா பயப்படலாம், சரி சரி கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு லைட்டாக அல்லுடுது. ஆனால் வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. ஸோ அந்த பயத்தில் இவங்க வெளியே வந்து நின்றுருக்காங்க ரொம்ப பயந்துட்டு. அப்போ ஹீரோ பார்க்குறாரு, என்ன வெளியே வந்து நின்றுருக்க, சரி ஓகே எனக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி தரியா, என் கையில் ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு புக் பண்ணி தராங்க, நீ என் கூட வா நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு துணைக்காக. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்பி ஏறி போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் அசிஸ்டன்ட் வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கான், இதெல்லாமே நீ பண்ணுற வேலை தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவை சந்தேகப்படுறாங்களா. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இவர் இறங்கிட்டாரு. நீ அப்படியே திரும்பி போயிடுன்னு சொல்லிட்டு பாதி காசை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு பல்பாக போச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் நடுராத்திரி, வீட்டில் யாருமே இல்லை, டப்புன்னு கரண்ட் வேற போயிடுச்சு. ஸோ பயங்கரமாக பயப்படுறாங்க, அச்சோச்சு என்னடா கரண்ட் வேற போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. பயங்கரமாக பயந்துடுறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்லேயே சரி குதிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் சிசாங்க கூப்பிட்றாங்க. சிசாங் தான் இல்லையே என்ன பண்ண முடியும், ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் பெட்ஷீட் போட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. கரெக்டாக நம்ம சிசாங் வந்துட்டாரு. சிசாங்னு கூட தெரியாமல் சிசாங்க போட்டு அடிச்சு போடுறாங்க நம்ம ஹீரோயின் பயத்தில். அதுக்கு நான் தான் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு சிசாங் வந்து வீட்டுக்கு கிளம்ப பார்க்குறாரு. போகாத என் கூடிய இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரிவா பயமாக இருந்த என் வீட்டில் வந்து தங்குன்னு சொல்லிட்டு இவரு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நான் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் மேலே போய் குளிச்சுட்டு வராரு. நம்ம ஹீரோயினும் சமைச்சு சூப்பராக வச்சிருக்காங்க. பரவாயில்லையே சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் யாரோ கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. யாரான்னு பார்த்தா ஃபுட் டெலிவரி ஆள் கால் பண்ணுறாரு. இவங்க சமைச்சு வைக்கல, ஆக்சுவலாக ஆர்டர் பண்ண ஃபுட்டு, அதனால தான் டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரியாமல் அந்த ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த ஃபுட்டை கேன்சல் பண்ணிவிடு, எனக்கு வந்துருச்சு ஏற்கனவே ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் ஏதோ கிச்சனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆண்டி வேறு வராங்க. அந்த ஆண்டி வந்துட்டு பேனு பார்த்து சாக்காகிறாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி நீ யாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீ யாரு, எதுக்கு சிசாங் கூட இப்போ பழகிட்டு இருக்க புதுசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களும் நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயமா பார்த்து யாரோ காலிங் அடிக்கிறாங்க. யாராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக எந்திரிச்சு போய் கதவை திறந்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு. 2 பேரும் மாறி சாக்கைக்கிறாங்க, நீ எங்கடிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆண்டி வந்துட்டு, இது யாரு இது புது ஃப்ரெண்டா, நீ இங்கே படுத்து தூங்குறதே தப்பு, இதில் உன்னோட ஃப்ரெண்டை வேற கூட்டிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடிச்சு துரத்திட்டாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு சாக்காயிடுச்சு, எது படுத்து தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, அப்போ சிசாங் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டை வந்து உசுப்பேத்தி விட்றா. நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு, அது சிசாங் பண்ணிட்டானா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ஏதோ இந்த பொண்ணு உசுப்பேத்தி விட்றா. இந்த மாதிரி சிசாங் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லை, யார் கேட்டாலும் சிக்னேச்சரே போட்டு கொடுக்க மாட்டாராமா, நீ போய் கேளு, சப்போஸ் அவர் போட்டு கொடுத்துட்டாருன்னா உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போய் கேட்குறாங்க, டபக்குன்னு போட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சிசாங்கோ கரெக்டாக பண்ணுறாரா, ஸோ கண்டிப்பாக சிசாங் உன்னை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாமல் விட்டார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு டவுட் நிஜமாவே லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வராரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், சிசாங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, உன்னால் அவன் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கான், உன்னால் தான் அந்த பையன் கூட வேற போய் சண்டை போட்டு கையை உடச்சிக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னு திட்டி விடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஸோ சோகமாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது டபக்குன்னு கால் சுலுக்கி அப்படி கீழே அங்கேயே உட்காடுறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. சிசாங்கே வந்து பக்கத்தில் உட்காடுறாரு. என்ன சோகமாக இருக்கா, வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சூலேஸ் வேறு கலந்துருக்கா, சூலேஸையும் கட்டி விட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஃப்ரெண்டு வேறு வந்திருக்காரு. அந்த பையன் பார்த்து சாக்காயிட்டான், என்னடா அது தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு சீக்கிரம் கீழே இறக்கி விட அவன் வேறு இருக்கான்னு சொல்லிட்டு எப்படியோ இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் என் கால் சுலுக்கிடுச்சு, அதனால தான் தூக்கிட்டு வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறாங்க ஹீரோயினை. அந்த பையனுக்கு சந்தேகமாகவே இருக்குது. நம்ம ஹீரோ போகும்போது சும்மா போகாமல் சரி ஓகே உனக்கு வேறு கால் சொல்லிக்கிருக்கு, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றான், என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து பதற ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ கால் சொல்லிக்கிடுச்சு என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து ஏதோ அப்படியே வீடு வரைக்கும் போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து விட மாட்டேங்கிறான். திரும்பி கேட்டே இருக்க கரெக்டாக அம்மா அப்பா வந்தாச்சு. எப்படியோ வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நாவலை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டு நாவலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கரெக்டாக ஃப்ரெண்டும் மேலே வராரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அந்த பையன் அதாவது சிசாங் உன்னை லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டார். எது இல்லை அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் நம்ப மாட்டேங்கிறான். சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே நாவலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் சந்தேகத்தோடு அப்படியே மெல்லமாக நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த சைடில் நம்ம ஹீரோ வந்து பால்கனி வழியா நம்ம ஹீரோயினை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஆண்டோட கிளம்பி போகிறான். இந்த சைடில் நம்ம ஹீரோயின் நாவல் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பால்கனியில் வந்து நின்றுக்கிட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோவே இல்லை, தனியாக நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிசாங்குக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம மிதுவாக்கு அப்செட் ஆயிடுச்சு. இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து பால்கனியில் போய் பேப்பர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் மூலியமாக அப்படியே தூக்கி வீசுறாங்க. அந்த சைடில் நம்ம சிசாங் வந்து எடுத்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி லெட்டர்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ வந்து சாவி தூக்கி போகிறாரு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. இவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு, ஒரே ஹாப்பி. ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நல்லா சூப்பெல்லாம் சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக திறக்கும் போது அந்த ஆன்ட்டி வந்துட்டாங்க. உங்கள்கிட்ட இப்படி சாவி இருக்குது, எதுக்கு என் வீட்டுக்கு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிசாங்கு ஃபீவர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை சூப் வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த சாவி வந்து சிசாங் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குள்ளே உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சிசாங்க வந்தாச்சு, சூப் போட்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு அவர். அது செம்மையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த ஆன்ட்டிக்கு வேறு கடுப்பு. சரி செம்மையாக இருக்குல்ல, அவளே சமைக்க சொல்லி இனிமேல் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கோவமாக சொல்ல சரி ஓகே ஆண்டி நீங்கள் கிளம்பிடுங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த ஆண்டி செம கடுப்போட கிளம்பியாச்சு. அப்படியே கட் பண்ண இந்த சைடில் மிதுவாவோட அம்மா அப்பா இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அம்மாவுக்கு டக்கு ஞாபகம் வருது, மிதுவாக்கு சாட்டர்டே பர்த்டே வருதாமா. ஸோ இதை ப்ரெசென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இன்னொரு சைடில் அந்த பையன் இருக்கால, அந்த பையனும் ஏதோ கடைக்கு போய் நம்ம மிதுவாக்காக கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கான். அப்போ எதுவுமே நல்லா மாட்டல கிஃப்ட்டு. ஸோ அப்படியே ஏதோ ஒரு பொம்மை தனியாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பொம்மையை மட்டும் எடுத்து வச்சுட்ருக்காரு. கரெக்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு அச்சோ எடுத்துட்டிங்களா, நான் எடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட பேசிகிட்டு இருக்காளா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மையை இவர் கொடுத்துட்றாரு. என்னடா ரொம்ப நல்லவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திரும்பி வந்து பேசுகிறா. ஸோ 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்கால, ஸோ அந்த பொண்ணை பார்க்குறக்காக நம்ம மிதுவா வந்திருக்கா. அந்த பொண்ணு கேட்குறா எப்படி போயிட்டுருக்கு சிசாங் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீலிங்கோட சொல்ல, ஓ அப்படியே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சாட்டர்டேனோட பர்த்டே வருதுல, அப்போ சிசாங் இன்வைட் பண்ணு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஐடியா கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு சிசாங்கோட வீட்டுக்கு நம்ம மிதுவாக போகிறாங்க. அங்கே போய் ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. மேட்ரை சொல்லிடலான்னு சொல்லிட்டு எனக்கு சாட்டர்டே ஃபங்க்ஷன் இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க, பர்த்டேன்னு சொல்லலை. அவர் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டார், அமைதி ஆகிட்டார். அதுக்கு 2 பேரும் அப்படியே புக்கு படிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. அதுக்கு டெய்லி ஜாக்கிங் போகும்போது அதுக்கு சும்மா ஏறி குதிச்சு சொல்கிறது, சாட்டர்டே ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம மிதுவாக்கு பர்த்டே வந்துருச்சு. அம்மா அப்பாலாம் ப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஹாப்பியாக தசெல்லாம் போட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம சிசாங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே நம்ம சிசானு கோட் சூட்லாம் போட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்காரு. அந்த பியானோ காம்படிஷன் கிளம்பிட்டு இருக்காரு. உடம்பு சரியாயிடுச்சுல, ஸோ காம்படிஷன் கிளம்பிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம மிதுவாக போய் நிற்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கா, புது திசைலாம் போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்கிறாங்களா, அச்சோ இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா, அது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ண இங்கே சிசாங் வந்து காம்படிஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2 பேருமே
உட்காந்து அப்படி வேண்டிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு வரான், டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டு வந்து நீட்டாக நம்ம மெதுவாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பார்ட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு அந்த நைட்டு. அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் வேற பின்னாடியே போய் அந்த ரிங்கை வேற கொடுத்துட்டு இருக்கான், வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது யாரோ சிசாங் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாராதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சிசாங்கு. எல்லாருமே பின்னாடி துரத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம சிசாங் வந்து ஒடியா போயிட்டாரு. மெதுவாக பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. என் பர்த்டேக்கா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்கிங்கோட கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இவங்க வாக்கிங் போயிட்டு டைமையே மறந்துட்டாங்க. ஸோ இந்த சைடில் நம்ம அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. மெதுவாக காணோம்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துருவான்னு சொல்லிட்டு அப்பா வந்து சில் டவுன் பண்ணுறாரு. அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம மெதுவாக வந்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்டை மீட் பண்ண அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாளிச்சாச்சு. ஸோ அப்படி பெட்ரூம் போய் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கமே வர மாட்டேங்குது. சரி சிசாங் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு பால்கனி வழியாக கூப்பிட்றாங்க. ஆனால் சிசாங் வரல, அந்த பொண்ணு வரா. அந்த பையன் கடையில் கூட மீட் பண்ணல, அந்த பொம்மை கடையில். ஸோ அந்த பொண்ணு வந்து சிசாங்கோட வீட்டில் இருக்கா. ஏன்னா சிசாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமா அந்த பொண்ணு. ஸோ சும்மா சிசாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, நம்ம மிதுவாவும் அந்த பொண்ணும். ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம மிதுவா வந்து தூக்கம் வரல. ஸோ திரும்பி எந்திரிச்சு வந்துட்டு அந்த பொண்ணு கிளம்புறாளான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கிளம்பல, நம்ம அசிஸ்டன்ட் மட்டும் கிளம்பி போறாரு. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கட் பண்ண காலையில் விடிஞ்சிருச்சு. முதல் வேலையை சிசாங்கோட வீட்டை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயாச்சான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல கரெக்டாக. ஸோ அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த பொண்ணு வந்து வெளியில் ஏதோ காய்கறி வாங்கறதுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரா. வெளியே நின்றுருக்கா, சாவி இல்லை போல, கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல. சிசாங்க வெளியே போயாச்சு. கரெக்டாக நம்ம மெதுவாக பார்த்தாச்சு. இந்த பொண்ணாடா வெளியே நின்றுருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்கிட்ட சாவி இருக்குது வரியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுற மாதிரி கூட்டிகிட்டு போய் அப்படியே உள்ளே போயாச்சு. அந்த பொண்ணு சாஃப்டாக தான் பேசுகிறா. 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயாச்சு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சிசாங்கும் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டும் 2 பேரும் உள்ளே வராங்க. அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. நீ எப்படி உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கத்துறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு சாவி இல்லாமல் இருந்துச்சு, ஸோ மெதுவாக தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து எதிர்ச்சியா மெதுவா கிட்ட இந்த மாதிரி நான் 2 நாள் வெளியே போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க ஏதோ பியானோ கிளாஸ் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பியானோக்கு இல்லை, சும்மா விளையாடுறதுக்கு போகிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குதாம என் ஃப்ரெண்டுக்கு, ஸோ அவளை சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. எது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூஞ்சி அப்செட் ஆயிடுச்சு மெதுவாக்கு. ஏன் நீ ஏதோ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஆனால் ஃப்ரீ தான் சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. எங்கடா வர்றாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் புரியல. உடனே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை கூட கேட்கல, ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி கார் முன்னாடி போய் நின்றுருக்காங்க. அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. எது நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தான் திரும்பி கூட்டிகிட்டு போகிறா. பரவாயில்ல வரட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கு எல்லாருமே காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டிக்கு செம கடுப்பு, இது வேறு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிசாங்கை பற்றி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு வேறு நம்ம மெதுவாக கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு வழியாக அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ ஹோட்டலுக்கு வந்து அது பயங்கர லக்ஸரியான ஹோட்டலு, அவ்வளோக்கு செலவு பண்ண முடியாது நம்ம மிதுவானால. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிசாங்கே வந்து கேட்குறாரு, என்ன பண்ண போகிற செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது நீ தான் செலவு பண்ணும், நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், மரியாதை நீ தான் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க 4 ரூம் தான் புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அளவா, ஏன்னா முன்னாடியே புக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிதுவாக்கு ரூம் இல்லை. ஸோ யாரோ கூட மிதுவா வந்து ஷேர் பண்ணி ஆகணும். மிதுவா வந்து பிளானிங்கே வேறு, ஆனால் இங்கே சொதப்பிடுச்சு. அந்த ஆன்ட்டி வந்து நான் மிதுவா கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ரூமில் தங்க வச்சுட்டாங்க மிதுவாவை. ஸோ செம கடுப்போட நம்ம ஹீரோயினும் ஆன்ட்டி ரூமில் தங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆன்ட்டி சும்மா இருக்காமல், இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, சிசாங் உனக்கு செட் ஆக மாட்டான். சிசாகும் அந்த பொண்ணு பார்த்தே எவ்வளோ மேட்சிங்காக இருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து இருக்காங்க, அவங்க ஒஃபீஷியல் கப்புள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழ வச்சுட்டு இருக்காங்க நம்ம மிதுவாவை. அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டு அப்படியே வந்து பாவமாக நின்றுருக்க. நம்ம சிசாங் பார்த்துட்டு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அந்த ஆன்ட்டி சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டப்புக்குன்னு பிரேக் பண்ணி விட்டுறாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆகிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நம்ம மிதுவாவை இழுத்து வச்சுக்கிறாங்க அந்த ஆன்ட்டி. ஃபோட்டோ எடு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சிசாங் பக்கத்துலேயே போக விட மாட்டேங்கிறாங்க. அந்த அசிஸ்டண்ட்டும் அந்த ஆன்ட்டியும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மிதுவாவை. ஸோ அப்படி செம கடுப்போட நம்ம மிதுவாவுக்கு டைம் போயிட்டுருக்கு. நம்ம மிதுவாவை வாட்டர் கேன் வாங்க சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் அனுப்பிடுறாரு. இவங்களும் போய் வாங்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா யாரையுமே காணும், சிசாங்கையும் காணும், அசிஸ்டண்ட்டையும் காணும், எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, கையில் ஃபோனும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்க படுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிதுவாவை காணும் சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக மிதுவாவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிசாங்க காணும், இவங்கடா போனான்னு சொல்லிட்டு இவங்கள தேடிட்டு இருக்காங்க. டபக்குன்னு ஸ்பீக்கர்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி மிதுவான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை தேடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிசாங் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க சொல்கிறாரு. இவங்களா கேட்டு
ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம மிதுவாக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிதுவாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் வீட்டுக்கு வரக்கு 2 நாள் ஆகும், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. எதுக்கு சொல்லாமக்கெல்லாம் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ண கத்துறாரு. சரி ஓகே நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சுட்டு இருக்காரு. அதுக்குறான் உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து உங்க கூட தான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்பா கிட்ட, ஸோ சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வேற சொல்லி விடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆயிடுச்சு. இவங்க தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. ஆன்ட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவ கண்டிப்பாக சிசாங் கிட்ட தான் பேச போவான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மிதுவா தூங்குற வரைக்கும் மிதுவா வந்து அவங்க தூங்குற வரைக்கும் இவங்க தூங்குற மாதிரி நடிச்சுட்டு மேலாமல் எந்திரிச்சு வெளியே வராங்க. இங்கே வெளியே வந்து சிசாங் ரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு உள்ள போயிட்டுருக்கா. இவங்கடா உள்ள போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே பார்த்தா அந்த பொண்ணு போய் நம்ம சிசாங் கிட்ட கேட்டிருக்கா, இந்த மாதிரி நீ மிதுவாவை லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு மிதுவாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிசாங்க்கு ஏற்கனவே லவ்வர் இருந்திருக்கு, இப்போ பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ அந்த பொண்ணு மாதிரியே நம்ம மிதுவா இருக்கிறனால மிதுவாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு நம்ம சிசாங்க லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடில் மிதுவாக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பாடி நம்ம லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கேட்டுருக்கும் போது வர ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. எந்த ரூம்னு சொல்லிட்டு நம்பர் தெரில. ஸோ எதோ ரூமை தெரியாமல் தட்டி விட்டுறாங்க. ஊர்லேருந்து ஒருத்த வந்து கத்திக்கிட்டு இருக்கான், எதுக்கு சும்மா கதவை தட்டிட்டு இருக்க நடுராத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிசாங் வந்து காப்பாற்றுறாரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வரல வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவர் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே வெளியில். ஸோ 2 பேரும் அப்படியே ஜாலியாக நைட்டில் நடந்துக்கிட்டு இவங்க பேசனை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருச்சு. இங்கே இவங்க தேடிட்டு இருக்காங்க, எங்கடா மிதுவாவையும் காணும் சிசாங்கையும் காணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு தான் சொல்கிறா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த சைடில் இவங்க 2 பேரும் டாக்ஸியில் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் மிதுவாக்கு பயம் வந்துருச்சு, அந்த ஆண்டி ஏதோ திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு இருக்காங்க. லிஃப்ட் விட்டு இவங்களாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிளான் மாறிடுச்சாமா, நம்ம சிசாங்க்கு ஏதோ பியானோ காம்படிஷன் இருக்காமல் இன்னைக்கு. ஸோ அதனால் எல்லாருமே காலி பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. சரி நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவாவோ அதுக்கப்புறம் சிசாங்கோ எல்லாருமே ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்துடுறான். இந்த பொண்ணு முதுவன் தான் வெளியே போகிறேன்னு சொன்னாங்க, இவங்க தனியாக சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை போய் அவன் போய் கேட்கறதுக்கப்புறம் அந்த பொண்ணு உண்மையை சொல்லி விட்றா. இந்த மாதிரி அவள் சிசாங் கூட வெளியே போயிருக்கா, சும்மா போய் சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்றா. அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு மனசே உடஞ்சிருச்சு. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடில் நம்ம மிதுவா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மிதுவான்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்க. இவன் கத்திட்டு வரதை இந்த பொண்ணு பார்த்துட்டா. இந்த பையன் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண மிதுவா வீட்டில் அம்மா மிதுவாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. யாரை கிட்ட வெளியே போனேன், என்ன லவர் கூட போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியாலாம் இருக்கும்ல, அதில் வேற நம்ம மிதுவாவும் அதுக்கப்புறம் சிசாங் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வேற பரவிட்டு இருக்கா. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மிதுவா தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மிதுவாவோட ரூமில் திருத்தனமாக போகிறாங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண நைட் ஆயிடுச்சு. இந்த பையன் நம்ம மிதுவாவோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் நல்லா குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சோகம், சிசாங்கும் மிதுவாவும் ஒன்றா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவன் அப்படியே அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கான், இந்த மாதிரி மிதுவாவை நான் லவ் பண்ணுறேன், 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. அப்பா தண்ணி அடிச்சாலும் தெளிவாக இருக்காரு. இந்த மாதிரி நீயே மிதுவா கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மிதுவான்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கான். யார் கதவை? சிசாங்கோட கதவை தெரியாமல் தட்டிக்கிட்டு இருக்கான், மிதுவாவோட வீடுன்னு நினச்சிட்டு. இந்த சைடு சிசாங் வந்து இவன் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் மிதுவா வெளியே வந்தாச்சு, அவங்க அம்மா வெளியே வந்தாச்சு. எதுக்கு 2 பேரும் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு கரெக்டாக நம்ம சிசாங் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காரா. ஸோ அப்பா அவங்கள பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா சிசாங் வந்து பயங்கரமான செலிபிரிட்டி, இவங்க ஃபேமிலியே சிசாங்கோட ஃபேன்ஸ், பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தெரியவே தெரியாது. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஷாக் ஆயிட்டார் அப்பா. எதுக்கு இப்படி நின்றுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இந்த சைடு இந்த மிதுவாவை வந்து இந்த பையன் ஹக் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ சிசாங் அதை பார்த்துட்டு டப்புக்கு நடந்து வந்து அந்த பையனை இவர் தூக்கிக்கிட்டு நீ உள்ள போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு மிதுவா கிட்ட சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம அம்மாவுக்கு வந்து மயக்கம் வந்து கீழே வந்துடுறாங்க. அந்த பையனை நம்ம சிசாங் அவர் வீட்லேயே தங்க வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இந்த சைடில் மிதுவாவை பிடிச்சி அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னடி பண்ணி வச்சிருக்க, சிசாங் கூட பழகிறான், 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இல்லம்மா லவ்வர்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இவங்க அப்படியே மலிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அப்படியே கட் பண்ண இந்த சைடில் நம்ம சிசாங்க்கும் தூக்கம் வரல, மிதுவாக்கு தூக்கம் வரல. ஸோ 2 பேர் பால்கனியில் வந்து நின்றுருக்காங்க. சிசாங் வந்து மிதுவா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை பற்றி நியூஸ்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கு, ஸோ யாராச்சும் கேட்டால் நீ சொல்லி, நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லலாம் தான் இருந்தேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ யார் கேட்டாலும் நீ தைரியமாக சொல்லிட்டு நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியாச்சு. ஸோ நம்ம மிதுவாக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கட் பண்ண காலையில் விடிஞ்சிருச்சு. இந்த பையன் முடிச்சுக்கிட்டான். முடிச்சு பார்த்தா இந்த பொண்ணு நின்றுருக்கா. நீ என் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டான். இது எங்கள் வீடு தான்,
நான் சிசாங்கோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ அப்படியா, இது சிசாங்கோட ஃப்ரெண்டா, அப்போ நீங்கள் எல்லாம் தானே மிதுவா கூட சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ சிசாங்கும் மிதுவாவும் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இல்லை அவங்க லவ்லாம் பண்ணுற 2 பேர் பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி, நீ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா. போய் இந்த பையனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல நம்ம சிசாங்கும் மிதுவாவும் லவ் பண்ணுறது. ஸோ அதனால் பிரிச்சோட ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா இவளுக்கு நம்ம சிசாங்க பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடில் நம்ம மிதுவோட அம்மாவுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா பக்கத்தில் சிசாங் இருக்காங்க. சிசாங்கோட பயங்கரமான ஃபேன் அம்மா. ஸோ அதனால் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சிசாங்க டின்னர் இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அந்த ஆன்ட்டி கிட்ட வேறு லைட்டாக சண்டை போட்டிருக்காங்களா. ஸோ ஆன்ட்டிக்கிட்டே சாரி கேட்டு இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நைட் வந்து டின்னருக்கு வந்துருங்க சிசாங்கை கூப்பிட்டு. சிசாங் இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டு சிசாங் வந்து வெளியே போயிருக்காரு, அவர் வரக்கு ரொம்ப நாள் ஆகும், ஹாங்காங் போயிருக்காரு, பியானோ காம்படிஷனுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, வந்தோடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் எக்ஸைன் பண்ணாடங்கள. கரெக்டாக இந்த பையன் வர மிதுவா வீட்டுக்கு வரானா, அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி மிதுவாவும் சிசாங்க லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக மிதுவா வேறு கால் பண்ணுறாங்களா, எடுத்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனும் ஸ்பீக்கரில் போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேள்வி கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன கேள்வினா, நீயும் சிசாங்க லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். உடனே மிதுவா வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களும் சொல்லி விடுறாங்க. இவனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, என்னடா இது லவ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்னா செலிபிரிட்டி லவ் பண்ணால் ஜாலி தானே. அதுக்கப்புறம் இவன் வந்து அப்படியே மேலே போகிறான் ஹாப்பியாக. மேலே போனதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ அம்மா பக்கத்தில் தான் இருந்தேன், அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு திரும்பி ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. அச்சோ எது நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகிட்டான். ஆமாம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா. இவனுக்கு பயங்கர சோகமாயிடுச்சு. சரிவா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அந்த பொண்ணு எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. இவங்க சிசாங்கை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஸோ மிதுவாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. எங்கே போனாலும் அங்கே போய் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம மிதுவாக சொல்லியாச்சு சிசாங்க நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டு அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பாடி ஜாலின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து வா கிளம்பலாம், அவங்க ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க கேட்காம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடில் வா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பையனையை கூட்டிகிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு இஷ்டமே இல்லை, அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் பயங்கர சோகமாக வந்துட்டு இருக்கான். இந்த சைடு மிதுவாக வந்து சரி பாய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயாச்சு. இவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இருக்கால, இவங்களாம் வெளியே போயிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம சிசாங்கும் மிதுவாவும் லவ் பண்ணுறது பிடிக்கல. ஸோ அதனால் இவளே மற்றவங்க கிட்ட சொல்லி நியூஸை பரப்பி விட்டுருக்கா. இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவளா ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டியாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் பரப்பி விட்டா. அசிஸ்டன்ட் சும்மா கேஷுவலாக அப்படியே ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு இந்த மாதிரி சிசாங்க்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்னது இது இப்படி ஃபேக் நியூஸ் போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இது நீ தான் கிரியேட் பண்ண சொன்னியான்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்படுறாரு. ஆமாம் நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு மிதுவாவை தான் பிடிச்சிருக்கு, என்னால் விட்டு கொடுக்க முடியாது இனிமேலும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த விஷயத்த சிசாங் கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அசிஸ்டன்ட் கிட்ட. நானும் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த நியூஸ் பயங்கரமாக பரவிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு அந்த பையனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிதுவாவோட ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என்னடா இது இப்படி நியூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவாக்கு தெரிஞ்சால் சாக்காயிடுவான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திருக்காங்க. எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு நம்ம மிதுவாக்கு ஃபோன் பண்ணி இன்னும் எந்திரிக்கலையா, நீ நியூஸ் பார்க்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. சரி நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. இன்னும் நம்ம மிதுவாக தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா தூக்க கலக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்தா இங்கே எல்லாருமே குரூப்பாக நின்றுட்டு இருக்காங்க ஃபேமிலியோட. என்ன எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சீக்கிரவா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக கவனிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக கவனிக்கிறாங்களா. என்ன வினோதமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிதுவாக்கு சந்தேகம் வந்துருச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் சாப்பிடலையான்னு சொல்லிட்டு மிதுவாக கேட்குறாங்க. இல்லை நாங்களாம் சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் வந்து உன்னோட ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் நம்ம மிதுவாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் ஒழிச்சு வைக்க பார்க்குறான். ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்களா. உடனே தெரிச்சு ஓடுறான் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக. இந்த சைடில் இந்த பொண்ணு உட்காந்துருக்க. இந்த பொண்ணு ஏதோ விஷயம் சொல்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால், என்ன விஷயம் நீ சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிதுவாக கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை தான், உனக்கு பிடிச்ச செலிபிரிட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்ம மிதுவாக்கு எதுவும் புரியல. ஓகே நீ வந்து சிசாங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்கிறியா? ஆமாம், அவங்க 2 பேரும் ஒஃபீஷியல் கப்புள்ஸ், அது வந்து ஃபேக் நியூஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவா அப்படியே கூலாக விட்டுட்டா. ஸோ எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சுன்னா அது இவ்வளோ கூலாக விட்டான். இந்த மாதிரி உன்னோட ஃபோன் வந்து டாய்லெட்டில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறான். மிதுவாக்கு செம கடுப்பாயிடுச்சு. அட்டப்பாவி என்னடா பண்ண, வேணுனே தான் நீ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சைடில் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒருவேளை உண்மையான நியூஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் பரவிட்டே இருந்தால் சிசாங்க்கு தெரியாமல்
அந்த பொண்ணு மேலே லவ். அந்த மாதிரி இந்த அம்மா பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மிதுவாவும் சிசாங்கும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு அந்த ஃபோன் டாய்லெட்டில் விழுந்துருச்சுல்ல. ஸோ ஃபோனை ரிப்பேர் பண்ணுறக்காக அப்படியே மார்க்கெட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கே போகலாம் எந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு. சிசாங்கை பற்றி வேறு இவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கானா, அந்த சிசாங் எனக்கு ஏற்கனவே தெரியும், அவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். மிதுவாக்கு செம காண்டாக இருக்குது, நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டபக்குன்னு 4-5 பேர் கூட்டமாக வந்து நம்ம மிதுவை திட்ட வராங்க. ஏன்னா நீ என்ன 3வது மனுஷன் மாதிரி சிசாங்கும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க, நீ எதுக்கு லவ் பண்ணிட்டு இருக்க சிசாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான சண்டை போகுது. 3 பேர் சேர்ந்து அந்த டீம் கூட சண்டை போட பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இதை வேற கூட்டம் மேலே சேர்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் காலாக வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மிதுவா யாரு, நிஜமாவே அவங்க லவ் பண்ணுறாங்களா சிசாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு, இவங்க சண்டை போட்ட வீடியோ. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபோன் காலில் சமாளிச்சுட்டு இருக்காரு. இல்லை மிதுவாவும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த பொண்ணும் அவங்களும் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி விட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக சிசாங் பின்னாடி வந்துட்டார். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, மிதுவாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் அவளை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படியே விஷயம் ஏன் முன்னாடியே சொல்லன்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இவங்க காரில் உட்காந்துருக்காங்க, பயங்கரமாக சண்டை போட்டு அடி பயங்கரமாக. ஸோ காரில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க, யார் இந்த நியூஸை பரப்பி விட்டுருப்பா, யார் உன்னை பற்றி தப்பாக பேசியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம அம்மா தான் பரப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அம்மா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம அம்மா வந்து சிசாங்கோட பயங்கரமான ஃபேனுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம மிதுவாக்கே தெரியுது அம்மா சிசாங்கோட பயங்கரமான ஃபேனுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையன் வேறு கேட்குறான், ஆமாம் இவ்வளோ கலவரம் நடந்திருக்கேன், அந்த சிசாங் ஏதோ ஒன்று வாய் திறந்தானா, அவன் எங்கே போனான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த அப்படியே கட் பண்ணால் எங்கள் வீட்டில் மிதுவாவோட வீட்டில் அப்பாவுக்கு வேறு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி மிதுவாவும் சிசாங்கும் லவ் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நியூஸ் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. சொன்னால் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அச்சோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பா உட்காந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுவாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, மிதுவா எங்கே இருக்கேன், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓகே தான் அப்பா, அம்மாவை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எதுவும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிதுவாவை புரிஞ்சுக்கிட்டாங்களா. ஸோ அதை கேட்டு நம்ம அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. இங்கே அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் மிதுவாவை கூட்டிகிட்டு எங்கேயோ இடத்துக்கு போயிருக்காங்க. மிதுவா பாட்டுக்கு அப்படியே ஜாலி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. டபக்குன்னு ஏதோ ஃபோன் கால் வருது. டபக்குன்னு பேசிட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. என்னாச்சுன்னு தெரில. அதுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அழுகு வந்துருச்சு. அந்த பொண்ணு சும்மா நடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக அழுகிறா. நீ ஏன்டி இப்படி அழுகுறேன்னு சொல்லிட்டு இந்த பையனே கேட்குறான். எனக்கு அழுகு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. குரூப்பாக சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு மிதுவாவோட வீடை காட்டுறாங்க. இங்கே எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் நம்ம அம்மா அப்பாவை தேடி வந்துட்டாங்க. இந்த மாதிரி மிதுவா வந்து சிசாங்க லவ் பண்ணுறாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அது அவங்க கிட்ட தான் நீங்கள் போய் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயமாக பார்த்து நம்ம மிதுவாவும் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டு. இங்கே வந்துட்டு இங்கனடா பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவா கார் விட்டு இறங்குறாங்க. எல்லாம் ஓடி வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சிசாங்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மிதுவா வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் சிசாங்கை லவ்லாம் பண்ணல, அவரும் என்னை லவ் பண்ணல, அவர் லவ் பண்ணவும் மாட்டார், நான் ஒரு ஃபேனாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. டபக்குன்னு அங்கேருந்து நம்ம சிசாங் வந்துட்டார். எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாருங்க நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், நான் தான் ஃபஸ்ட்டு அவளை ஃபாலோ பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே இவர் கொடுத்துட்றாரு. ஸோ அப்படியே கட் பண்ண நம்ம சிசாங்கு மிதுவா அம்மா அப்பா எல்லாமே ஃபேமிலி டிஸ்கஷன் மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா வந்து பயங்கரமான ஃபேன் இல்லை. ஸோ அப்படியே மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேனு என்ன சொன்னாலும் ஆமாம் போட்டிருக்காங்க. அப்பா கொஞ்சம் டெரராக தான் உட்காந்துருக்காரு. பாருங்க உங்களால் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிரச்சனை வருது, அதுக்கு நீங்கள் மீடியா கிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், ஏன்னா மிதுவா காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. அச்சோ நான் பொய்யெல்லாம் சொல்ல, எல்லாமே உண்மை தான், நிஜமாவே எனக்கு மிதுவாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களே ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி மிதுவாவை போய் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவ்வளோ நல்லா பொண்ணால இல்லையே, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாளே, எப்படி லவ் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிதுவாவை பற்றி கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மிதுவானால முடியல, சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சிசாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம மிதுவாவை கூட்டிகிட்டு போய் நம்ம அம்மா அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் சூப்பராக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, நம்ம மிதுவோட ஹேர் ஸ்டைலை மாற்றுறது. ஏன்னா அம்மா பயங்கரமான ஃபேனு, சிசாங்க பல வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல, நம்ம பொண்ணுக்காச்சும் கிடைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை மாற்றுறது, சூப்பராக லுக்கை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு சிசாங்கை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி சிசாங்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு, அவளை விட நீ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாங்க. நம்ம மிதுவாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி காஸ்டியூம் மாற்றி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி ஏதோ சொல்லி விடுறாங்க. அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கு.
அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா, ரொம்ப சோகமாக. ஏன்னா சிசாங் வந்து எனக்கு மிதுவாக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பையன் தான் வர சொல்லியிருக்கான் போல் இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதனால் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு மீண்டு வரணும், வேறு வழியே இல்லை, எனக்கும் மிதுவாக பிடிச்சிருந்துச்சு, இப்போ மிதுவாக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீயும் கடந்து வந்துருன்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு மனசு தாங்காமல் ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கட் பண்ண இங்கே சிசாங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, இந்த பொண்ணை வேற கஷ்டப்படுத்திட்டுமேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து நியூயார்க்குக்கே அனுப்பிடு, இனிமேல் என் கூட இருக்கிறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் ஏற்கனவே கடுப்பில் இருக்காரு, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவன் என் ஃப்ரெண்டு தான், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி காலையில் விடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கா. சிசாங் கிட்ட ரொம்பவே ஃபீலிங்காக பேசிட்டு அவள் அங்கேருந்து இனிமேல் என்கிட்ட ஃபோன் பண்ணாத, நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணாத, அப்போ தான் உன்னை மறந்து என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட பேசிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சிசாங்கோட பால்கனி எட்டி பார்த்துட்டு கடைசியாக அங்கேருந்து கிளம்புறா நியூயார்க்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம மிதுவா வந்து ரூம்குள்ளே ஏதோ லேப்டாப்பில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிசாங் ஃபோன் பண்ணுறாரு, அது கூட பார்க்காம இவங்க பாட்டுக்கு ஏதோ சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிசாங் கடுப்பாய் என்ன நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு லேப்டாப் மூடுறாங்களா, என்ன லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்த காமின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பார்க்க போறாரு. அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிசாங் வேற புது ஃபோன் வாங்கியிருக்காரு மிதுவா கிட்ட பேசுறதுக்குன்னே. ஸோ இவங்க ஃபோன் எடுக்கிறனால இவர் வேற கடுப்பில் இருக்காரு. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அப்பா வந்து கதவை தட்டுறாரு, என்னமா பண்ணிட்டு இருக்க, உள்ள வரட்டா, நான் ஃப்ளவர் பாட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பால்கனியில் ஃப்ளவர் பாட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு. ஐயோ அப்பா வேற வராரு, நீ சீக்கிரம் போய் உள்ள ஒழிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு இவங்களை ஒளிய வச்சுட்டு அப்பாவுக்கு போய் கதவை திறந்து விட்டா இவர் வந்து பால்கனியே பூட்டிட்டாரு. இந்த மாதிரி நீயும் சிசாங் இனிமேல் மீட் பண்ணிக்கூடாது, லவ்வர்ஸாக இருந்தாலும் கூட ஒரு டைம் லிமிட் இருக்குது, நைட் நேரத்தில் மீட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் லாக் பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம சிசாங் எப்படி வெளியே போகிறது, ஸோ வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும் காலையில் வரைக்கும். ஸோ வந்து இங்கேயே படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவாக வந்து சொல்கிறாங்க. நான் கீழே இறங்கி மெயின் டோர் வழியாகவே போயிடும், எங்கள் அப்பா தூங்கியிருப்பார்லன்னு சொல்லிட்டு நம்ம சிசாங் சொல்ல, இல்லை எங்கள் அப்பா வந்து தூங்க மாட்டார், நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பாரு, ஏன்னா அங்கே அம்மா கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்லி விடுறாங்க நம்ம சிசாங் இங்கே தங்க வைக்கிறதுக்கு. நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல, ஏதோ வில்லங்கத்தனை இருக்குது, ஸோ நைட்டு ஃபுல் நான் தூங்காமல் தான் இருப்பேன், நீ என் கூட தூங்காமருன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேவா உட்காருன்னு சொல்லிட்டு புது ஃபோன் வாங்கியிருக்காங்கல்ல, ஸோ ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவாக சிசாங்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நைட்டு ஃபுல் இப்படியே போயிட்டு இருக்கு, கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் மாறி ஃபோன் பேசிக்கிறது பக்கத்துல இருந்தே. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம சிசாங் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டாரு. நம்ம மிதுவா வந்து ஃபோட்டோ எடுத்து விளையாண்டுருக்காங்க, அவங்களும் படுத்து நல்லா 2 பேரும் தூங்கியாச்சு. ஸோ அப்படி காலையில் விடியுது, எங்கடா சிசாங்குன்னு பார்த்தா பக்கத்தில் டெடி பேர் பொம்மை தான் இருக்குது, எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு ஃபோனில் மெசேஜ் வருது, இந்த மாதிரி 3 மணிக்கு இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிசாங் மெசேஜ் பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி. எப்படியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம சிசாங்கையும் மீட் பண்ணியாச்சு, அங்கே அப்படியே ஜாலியாக இவங்க இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு இந்த பொண்ணு ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்க, ஏதோ வினோதமாக பார்த்துட்டா போல. உடனே அந்த பையனை கூப்பிட்டு இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிதுவாவை பற்றி ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு மிதுவாவை பற்றி. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இவங்க ரிப்ளை மெசேஜ் போடுறாங்க. இந்த சைடில் இவங்க இன்னொரு சைடில் நம்ம சிசாங்கும் மிதுவாவும் சைக்கிள் ஓட்டி பழகிறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குக்கிங் பழகிறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ண இந்த சைடு மிதுவாவோட வீடை காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம சிசாங்கோட ஆன்ட்டி வந்திருக்காங்க. நம்ம சிசாங்கும் மிதுவாவை லவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஓகே தான், ஆனாலுமே அவனுக்கு பியானோ காம்படிஷன் இருக்குது, அவன் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும், மிதுவா வந்து அதுக்கு விட மாட்டேங்கிறா, ஏன்னா 2 பேரும் ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அவன் கொஞ்சம் பியானோ காம்படிஷனில் கவனம் செலுத்தணும், ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது, நான் சின்ன வயசுலேருந்து ஃபேனு, எனக்கும் தெரியும், ஸோ நான் மிதுவாவை கண்ட்ரோலோட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சிசாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு. அப்படியே ஜாலியாக டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் மேலே மிதுவாவை காட்டுறாங்க. இவங்க நம்ம சிசாங்கோட மியூசிக் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ போட்டிருக்காங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க போல். ஆக்சுவலாக எல்லாருமே அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாஸ், ஏன்னா இந்த வாட்டி ஈஸி எக்ஸாம் தான். ஸோ அதுலேயும் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க போல். ஸோ திரும்பி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு நம்ம சிசாங்கை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா சிசாங் ட்ரெயின் பண்ணால் நல்லா பாஸ் ஆயிடலாம்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கீழே இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த ஆன்ட்டியும் நம்ம அம்மாவும். உடனே அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ சிசாங்கை பார்க்க இனிமேல் போகக்கூடாது, வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, சிசாங் வந்து பியானோ காம்படிஷனுக்கு ட்ரெயின் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் சிசாங்கை பார்க்க போல, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்படியே சிசாங் வீட்டில் போய் நின்றுருக்காங்க. ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணுறாங்க, வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம இவர் அசிஸ்டன்ட் வராரு. அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்னோட எக்ஸாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு, ஆனால் திரும்பி அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் அந்த ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆகி வந்திருக்கீங்களே, சிசாங்குக்கும் நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணீங்க, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க.
கேட்குறாங்க. அதெல்லாம் பித்தலாட்டம், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயே ட்ரை பண்ணு, எல்லாம் ஊருட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போகிறாரு. சரி ஓகே சிசாங் கிட்ட இந்த மேட்டரை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி எங்கள் அசிஸ்டன்ட் வந்து சிசாங் கிட்ட கரெக்டாக வந்து சொல்கிறாங்க, மிதுவா வந்து திரும்பி அந்த எக்ஸாம் எழுத போகிறாலாமோ அவனோட ஸ்கூலில் சேரக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் எழுத போகிறான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ சிசாங் கடுப்பாயிட்டாரு. எது திரும்பி எக்ஸாம் எழுத போகிறாள், அதுவும் என் ஸ்கூல்லையா, அவளுக்கு பியானவே பிடிக்காது, எதுக்கு எழுதிட்டு இருக்கா, அவளுக்கு நாவல் ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும், எதுக்கு இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு மிதுவாவோட அம்மா அப்பா நல்லா சீரியஸாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மிதுவா நடுவில் போயிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னடி அப்படி முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க, இந்த மாதிரி நான் சிசாங்கோட ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஸோ நான் அடுத்த வருஷம் போய் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. இது அடுத்த வருஷமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், உங்க கூட படிக்கிறவங்களாம் சின்ன பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பா திட்டுறாரு. பரவாயில்லப்பா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சிசாங் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, உன்னோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கேட்காம எனக்கு ஃபியூச்சர்லாம் முக்கியம் இல்லை, சிசாங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ அப்படி போயிட்டு இருக்கியா நீ, அப்படின்னு நீ லவ்வை பிரேக்கப் பண்ணிவிடு, 2 பேர் சேர வேணாம், ஃபஸ்ட்டு வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. சிசாங் வந்து வெளியே வான்னு சொல்லிட்டு மெசேஜில் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போகிறாங்க. வெளியே போய் இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்படியே மெதுவாக டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் உன்னோட ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸாமு, அடுத்த வருஷம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. எதுக்கு நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரில எக்ஸாம் எழுதிட்டு இருக்காது, உனக்கு பியானோவே பிடிக்காது, உனக்கு நாவல் தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ உன்னோட ஊருக்கே கிளம்பு, அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலே படி, அங்கே போய் நாவல் எழுதுன்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. திரும்பி குழந்த மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் கொடுத்துட்ருக்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம மிதுவாக்கு தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஓ நீ என்னை பிரேக்கப் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு மிதுவா கேட்டாங்களா. சிசாங்க்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே நான் நாளைக்கு வெளியூர் கிளம்ப போகிறேன் பியானோ காம்படிஷனுக்காக, நீ உன்னோட ஊருக்கு கிளம்பி அங்கே இருக்கிற ஸ்கூலில் படி ஒழுக்கமா, நம்ம மீட் பண்ணலாம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மிதுவாக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னடா இவன் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே காலையில் விடிஞ்சிருச்சு. நம்ம சிசாங் ஃபோனும் பண்ணுறதில்ல, மெசேஜும் பண்ணல, என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஸோ மிதுவாக ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காங்க. இந்த சைடில் நம்ம சிசாங் வந்து சாப்பிட்ருக்காரு. ஆண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 நாள் ஊருக்கு கிளம்ப போகிறல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்லு, எல்லாம் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு இருக்க. இல்லை ஆண்டி நான் இன்றைக்கே கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் பேக் பண்ண மேலே போகிறாரு. எங்கள் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆண்டிக்கும் ஒரே டவுட்டாக இருக்குது, என்ன வினோதமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் கடைசியாக நம்ம மிதுவா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மிதுவாக கூப்பிட்றாரு பால்கனியில். அவங்களும் வெளியே வர, நான் வந்து வெளியூர் போயிட்டு வரேன், நீயும் உன்னோட ஊருக்கு போய் படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அப்பவும் மிதுவாக கேட்காம இல்லை நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்களா, இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறுக்குன்னு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே மிதுவா வந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஓடுறாங்க. நம்ம சிசாங்கோட கார் போயிட்டு இருக்கு, பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் பீச் ஓரமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நடந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமாக அந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்பா வராரு சமாதானப்படுத்துறதுக்காகவே. இந்த மாதிரி பரவாயில்ல விடு, சிசாங் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான பையன், ஸோ அதனால தான் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், நீயும் உன்னோட வாழ்க்கையை பாரு, அதுக்கப்புறம் லவ்வை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு. இன்னொரு சைடில் அந்த ஆண்டி வந்து மிதுவோட அம்மாவை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா போயிருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகிடுச்சு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. இங்கே மிதுவா வந்து சிசாங்கோட வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை, பியானோ சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே படுத்து அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருச்சு. நம்ம மிதுவா வந்து அங்கேயே படுத்து தூங்கியாச்சு. டபக்குன்னு எந்திரிக்கிறாங்க, யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. யாரான்னு சொல்லிட்டு பால்கனியில் போய் வெளியே பார்த்தா நம்ம அப்பா. நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போனேன்னு சொல்லிட்டு இவர் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டாரு. மரியாதை இந்த பக்கம் வான்னு சொல்லி. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாத்தாக்கு ஏதோ உடம்பு சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு மிதுவாவையும் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிதுவா வந்து ஊருக்கு கிளம்புற விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஏதோ பிஸியாக இருக்காங்க போல. ஸோ ஃபோன் எடுக்க மாதிரி கடுப்பாயிடுச்சு. ஊருக்கு போக வேணாம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. சரி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அப்படியே வந்து நம்ம சிசாங்கோட வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி அப்போ தான் உள்ளே இருந்து வெளியே வராங்க. ஏதோ கவரை வேற தூக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு தான் கொடுக்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே நல்ல புள்ளையாருன்னு சொல்லிட்டு டப்புக்கு அந்த சைடு போறாங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா நம்ம மிதுவாவோட அம்மாவை பார்க்க போறாங்க. அவங்க 2 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அப்போ திடீர்னு ஏதோ லக்ஸரி கார் வருது. சிசாங் தான் வராருன்னு சொல்லிட்டு நம்ம மிதுவா அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்க. வேற யாரோ வந்து இறங்குறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு எதுவும் புரியல. ஆனா நம்ம மிதுவாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போட்டோல பார்த்துருக்கேன், பரவாயில்ல, போட்டோ விட நீ நேரில் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு மிதுவா சொல்ல, என்ன தெரியலையா, நல்லா பாரு, ஓகே நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சிசாங்கோட அப்பான்னு சொல்கிறாரா, இது அப்பாவான்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிருச்சு நம்ம மிதுவாக்கு. அந்த சைடு அம்மா அப்பாவும் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இவர் தான் அப்பாவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா பேசுகிறாரு அவர், கொஞ்சம் ஜாலி டைப் போல். ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மிதுவா கிட்ட அப்படி ஜாலியாக பேசிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க.
அப்பாடி சிசாங்கோட அப்பாவையாச்சும் கடைசியில் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு இனிமேல் இப்போ தான் லைஃபே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அம்மா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சிசாங் வந்து எக்கச்சக்கமான ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு செம ஹாப்பியாகி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் இந்த பையன் வந்து அந்த மியூசிக்கல் காலேஜ் இருக்கும்ல அதில் வந்து அட்மிஷனை போட்டான் போல். ஸோ அந்த பொண்ணு அதே காலேஜில் தான் படிக்கிறான், அவள் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் இந்த காலேஜில் சேர்ந்து அப்படியே ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம மிதுவா வந்து அவங்க ஊரில் அவங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம சிசாங்க்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு ரிப்ளையும் வரல நம்ம சிசாங் கிட்ட இருந்து. நம்ம மிதுவா வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. சோகமாக வந்து இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம சிசாங்கை காட்டுறாங்க. சிசாங் வந்து ஆக்சுவலாக மறந்து ஃபோனை வீட்டில் வச்சுட்டாரு போல். இப்போ தான் ஃபோன் எடுத்து மெசேஜை பார்க்குறாரு. மிதுவா அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம மிதுவாவை பார்க்குறக்காக கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் மிதுவாவை காட்டுறாங்க. இங்கே ஏதோ ஸ்கூல் பியானோ காம்படிஷன் போல். ஸோ இவங்க தான் வாசிக்கிறாங்க. அப்படியே நம்ம சிசாங்க நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சிசாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, பிரேக்கப் பண்ணிட்டார் போல் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டபக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சிசாங். அவர் பூவெல்லாம் தூக்கிட்டு வராரு. இந்த சைடில் நம்ம மிதுவோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அசிஸ்டண்ட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இவங்களும் பியானோ வாசிச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அது யாருமே கிளாப் தட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா எல்லாருமே ஒரு டைரக்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம சிசாங் பின்னாடி நின்றுருக்காரு. இவங்க மருந்து பார்த்துட்டு இருக்காங்க பேனு. அதுக்கப்புறம் அவர் வந்து பூவை கொடுக்குறாரு. இவங்களும் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் கிளாப் தட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் 2 பேர் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மிதுவா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை நாள் என் காலும் எடுக்கல, மெசேஜும் ரிப்ளை பண்ணல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, காம்படிஷனில் பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம சிசாங் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, இனிமேல் உன்னை நான் மிஸ் பண்ண முடியாது, இன்னும் 4 வருஷம் இந்த ஸ்கூலில் நான் படிச்சாகணும், ஸோ எப்படி நான் உன்னை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ ஆமாம், நானும் அதை யோசிச்சேன்னு சொல்லிட்டு சாவி நீட்டாரு. இந்த சாவின்னு சொல்லிட்டு என்ன சாவின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்னோட ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டேன், இனிமேல் நான் அங்கே தான் தங்க போகிறேன். ஸோ 2 பேரும் ஒன்றா தங்கலான்னு சொல்கிறாரா. இவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கு இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா சந்திக்க வேண்டியது இருக்குது பிரச்சனைகளை, நீ எல்லாத்தையுமே தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எல்லாத்துக்குமே ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த வெப் சீரிஸையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கவனிக்க எங்களோட டிராமா கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you. Tata. Bye bye.